ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானியில ஒரு காலத்தில தியேட்டர் இருந்துச்சு. இது நெறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ராமநாதபுரத்த சேர்ந்தவங்க, பக்கத்தில கீழக்கரைய சேர்ந்தவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சமீபத்தில கூட ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன். அப்படியா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாரு. அந்த அளவுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கீழக்கரையில தியேட்டர் இருந்துச்சு, ராமநாதபுரத்தில தியேட்டர் இருந்துச்சு, பரமக்குடியில தியேட்டர் இருந்துச்சு, கமுதியில தியேட்டர் இருந்துச்சு. இந்த திருப்புலானியில தியேட்டர் இருந்தது நெறைய பேருக்கு தெரியாது. 1990கள்ல இந்த தியேட்டர் இருந்துச்சு. இந்த பெரும்பாலும் திருப்புராணிக்கு வர்றவங்க எல்லாருமே இங்கே உள்ள கோயிலுக்கு தான் வருவாங்க. இந்த கோவில் வந்து இங்கே புகழ்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான 44வது திவ்ய தேசமான ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் இந்த ஊரில் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். தினமும் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. இதுதான் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஊரில் தியேட்டர் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நேற்று ராமநாதபுரத்தை பற்றி தியேட்டர்களை பற்றி போட்டிருந்தேன். அப்போ இதையும் எடுத்து போடணும்னு ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ரெங்கநாதபுரம் ரோட்டில் ஒரு 1990களில் அந்த தியேட்டர் இருந்துச்சு. தங்கவேல் தியேட்டர் அப்படிங்கிறது இந்த தியேட்டருக்கு பேர். இந்த பனங்காடு, கருவக்காடு இந்த பகுதிகளில் தான் அந்த தியேட்டர் இருந்துச்சு. அதாவது ரெங்கநாதபுரம் சாலையில் இந்த திருப்பாணியை தாண்டின உடனேயே வந்துடும் இந்த தியேட்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு தியேட்டர். தங்கவேல் தியேட்டருங்கிறது ஒரு சின்ன ஒரு தியேட்டர் தான். மண்ணை குமிச்சு வச்சு படம் பார்த்துருக்கோம் அந்த தியேட்டரில். அதாவது நிறையா படங்கள் பாக்கியராஜோட தூறல் நின்று போச்சு, மணிவண்ணன் இயக்கிய உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு ஒரு படம், அப்புறம் ரஜினிகாந்த் நடித்த அன்புக்கு நான் அடிமை, அப்புறம் ஸ்கூலில் வந்து தேவரின் செல்லக்குட்டி அப்படின்னு ஒரு படத்தை கூப்பிட்டு போனாங்க. இப்படி பலவிதமான படங்கள் இந்த தங்கவேல் தியேட்டர் அப்படிங்கிற தியேட்டரில் வந்து பார்த்துருக்கேன். ராமராஜன் நடித்த கிராமத்து மின்னல் அந்த படமும் இந்த தியேட்டரில் தான் பார்த்துருக்கேன். இப்படி உறவுக்காரங்க அப்போ வந்து ஈவினிங் மட்டும் தான் படம் போடுவாங்க. 6 மணிக்கு மேலே இருட்டான பின்னாடி தான் படம் போட முடியும். நல்லா காட்டுக்குள்ளே போடுவாங்க. நல்லா அதாவது முறுக்கு, சீடை இதெல்லாம் உள்ளே கொண்டாந்து விற்பாங்க. அதை தான் வாங்கி சாப்பிட்றது. இப்போ காலத்தின் கட்டாயமாக நிறையா தியேட்டர்களில் பாப்கார்ன் இதெல்லாம் வந்து ரூ. 200 100 அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஹார்லிக் பாப்கார்ன், அந்த பாப்கார்ன், இந்த பாப்கார்ன் என்னமோ பாப்கார்ன்லேயே நிறைய வெரைட்டிலாம் விற்கிறாங்க. அப்போலாம் அந்த ஒரு வெறும் சீடை முறுக்கு மட்டும்தான். இதுதான் எல்லாருக்கும் அப்போ ஸ்நாக்ஸாக இருந்துச்சு. தியேட்டரில் வந்து உள்ளே கொண்டு வந்து விற்பாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்து கூவிட்டு நடுவில் புகுந்து விற்பாங்க வியாபாரிகள். இப்போ மாதிரி இன்டர்வல் விட்டு அந்த இன்டர்வலில் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே கிடைக்கும். முறுக்கு, சீடை, வடை இந்த மாதிரி எல்லாமே விற்பாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து எவ்வளவோ மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் வந்துருச்சு, எவ்வளவோ மாறி போச்சு. ஆனால் இதில் படம் பார்த்த அந்த நினைவுகள் வந்து அப்படியே இருக்குது. இந்த இடத்துல எதுவுமே கிடையாது இப்போ தியேட்டர். 90களிலே இந்த தியேட்டரும் இடிக்கப்பட்டுருச்சு. இருந்தாலும் சும்மா காமிக்கிறேன். அந்த காடு தான் இருக்குது இந்த பகுதியில். அந்த பகுதியில் மொத்தமாக காமிக்கிறேன். இந்த இடத்துல வரும், அந்த இடத்துல வரும்னு யாரும் கரெக்ஷன் பண்ணாதீங்க. இந்த ஏரியாவில் இருந்துச்சு அவ்வளோதான்.